கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்பிக்கை இழந்து இருக்கிறீர்களா? வாழ்க்கையில் இனி சாத்தியமில்லை, நான் என்ன காரியம் யோசித்தாலும் அது நடக்காது என்ற ஒரு விரக்தியோடு இருக்கிறீர்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை ஊட்ட நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். யார் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பது? அன்னாள். எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒரு மனைவியின் பேர் பெனினாள், இன்னொரு மனைவியின் பேர் அன்னாள். பெனினாளுக்கோ பிள்ளை செல்வம் இருந்தது. அன்னானுடைய வாழ்க்கையில் பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்தது. அவள் கிளேசப்படுகிறாள், வருத்தப்படுகிறாள். ஆனால் 8வது வசனத்தில் அன்னாளுக்கு எல்கானா என்ன நம்பிக்கையை ஊட்டுகிறான் பார்ப்போமா? அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமா அல்லவா என்று அவன் அவளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கிறான். நாம் மற்றவர்களை பார்த்து நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசுகிறோமா? இல்லை, நீ இனி தளிர்க்க மாட்டாய், நீ இனி பயன்பட மாட்டாய் என்று மற்றவர்களை சபிக்கிறோமா? ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் நடுவில் இருக்கும்போது உனக்கு நான் அற்புத அடையாளங்களை செய்வேன். மனைவியாகிய அன்னாளை எல்கானா தேற்றுகிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு தேறுதலான ஆறுதலான வார்த்தைகளை தந்து அவர் நம்மை வழிநடத்துவார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்பிக்கை இழந்து இருக்கிறீர்களா? வாழ்க்கையில் இனி சாத்தியமில்லை, நான் என்ன காரியம் யோசித்தாலும் அது நடக்காது என்ற ஒரு விரக்தியோடு இருக்கிறீர்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? 1 சாமுவேல் 1வது அதிகாரம்